ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சாட்டர்டே சாதம் வடித்து ரசம் வச்சு மீன் வறுத்தாச்சு. சுல்தான் இப்ராஹிம் மீன் தான் வாங்கியிருந்தோம். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இங்கே வீட்லேயே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்படியே ரசம் வச்சாச்சு. ரசத்துக்கு கழனி தண்ணி இருக்குல்ல, அரிசி கழுவிற தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் தான் நான் எப்பொழுதுமே ரசம் வைப்பேன். அதில் வச்சுட்டு பூண்டு, ஜீரகத்தை, மிளகு நல்லா இடித்து போட்டுட்டு ஒரு தக்காளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு புளியும் கரைச்சி எடுத்து உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தாளித்து அப்படியே ரசத்தை அது கொதிச்சிட்ருக்கு, சாதமும் வெந்துட்டுருக்கு. இப்போ மீன் செய்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு 2 ஸ்பூனு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு. இப்போ இது எல்லாமே கலவி ஆக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி ரசம் கொதி வந்துடுச்சு, அரிசி வந்துட்டுருக்கு. ரசம் அப்படியே நிப்பாட்டிடலாம், நைட்டாக பபிள்ஸ் இருந்தாலும் நிப்பாட்டிடலாம். இந்த பாருங்க, மீன் இப்படி தான் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன்ல. ஓகே, இப்போ அதில் நம்ம அந்த மசாலாவில் லெமன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நல்லா கலவியாக பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் அப்படியே மேலே கீழே எல்லாம் எடுத்து நல்லா தடவிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த மசாலா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசாலா தடவி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எல்லா மீனையும் ஒன்றா எடுத்து இதே மாதிரி மசாலா தடவிடலாம். இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்துட்டு சாதம் ஓரளவுக்கு வெந்துச்சு. சாதையும் நிப்பாட்டிட்டேன் அப்படியே. இந்த வருங்க, எல்லா மீனையுமே ஒன்றா நல்லா தடவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எல்லா மீனையும் தடவி வச்சாச்சு. மசாலா ஃபுல்லாக அதில் ஏறி இருக்கிறதுக்கு ஒரு 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மீன் தடவி மசாலா தடவி வச்சாச்சு. ஹஸ்பண்டை ஒர்க் முடிஞ்சு வந்துடுவாங்க, அவங்கள செய்ய சொல்லுவாங்க. நான் செய்கிறத விட அவங்க நல்லா செய்வாங்க. ஸோ அதனால் அவங்கள செய்ய சொல்லலாம் அப்படின்னு. ஓகே தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? சாட்டர்டே ஸ்பெஷல். இப்போ தான் டியூட்டி முடிச்சு வந்தோடனே வேலை ரெடியாக இருக்குது. எனக்கு மீன் பொரிக்கணுமா, அது என்னமோ தெரியல, நான் பொரிச்சாதான் நல்லா இருக்குமா. இது எப்படின்னா ஏமாற்றி வேலை வாங்குறது, இதெல்லாம் இல்லைங்களா? ஏமாற்றி வேலை வாங்குறது, இதை வறுக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதுக்கு வந்து நம்ம மேலே பழிய போட்டுறது, அப்படி நம்மளை வந்து அப்படியே கொஞ்சம் பெருமையாக பேசுகிற மாதிரி பேசி நம்மள்டேருந்து வேலை வாங்கிக்கிறது. எது எப்படியோ நம்ம தான் வறுத்தாகணும், வாங்க வறுப்போம். எப்படி ஒரு 3 மீன் எடுத்து போட்டாச்சு. அப்படியே பொறுமையாக வேகட்டும். மேடம் தரமே யாரை வச்சு நாங்கள் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி மீன் செய்வீங்க? ஏதாவது ஸ்பெஷலாக வேறு ஏதாவது செய்வீங்களா? மசாலாலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யுது, இல்லை இது மாதிரி பிடிக்காமல் வேறு பிடிச்சா நல்லா இருக்குமா? நான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வானல்னு சொல்லுவாங்கல்ல, அதில் தான் செய்வேன். இந்த வாட்டி எதுவும் தோசைகளில் செய்து பார்க்கணும், இதில் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தடவை. சூப்பராக இருக்குது. இதுக்கு தான் உங்களை வறுக்க சொல்கிறது. ஓகே, வாசனை கமகமன் இருக்கு. அது ஒன்றாதான் நீ தானே மசாலா போட்ட, வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் வேணும்ல. எப்படி பண்ணுறா அப்படிங்க இது இன்னும் ஒரு விஷயத்தை எடுங்க சார், பொய்யா சொல்கிறான் அவன்.
எப்படி சார் அடுத்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு போட முடியுமா போட முடியாது. ரெண்டு என்ன போட்டுருக்கேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.